சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரோஸ் தமிழ் பியூட்டி சேனல் அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்னோட லேட்டஸ்ட் வீடியோ பெறுவதற்கு இந்த சேவை முற்றிலும் இலவசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ரோஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெஸ்ஸி பிரைட் ஹேர் ஸ்டைல் தான். ஸோ ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் ஒதுக்குனா போதும். இந்த ஹேர் ஸ்டைலை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது ஒரு ரப்பர் பேண்ட், ஹேர் பின் அண்ட் இந்த மாதிரி டீசிங் கோம் இல்லை நார்மல் கோம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைட்லேருந்து ஒரு யூ ஷேப்பில் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு லேயராக நான் என்ன பண்ண போகிறேன், பேக் கோம் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்து நீங்கள் நல்லா பேக் கோம் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், பட் அதை சூப்பராகவே பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ மெதுவாக ரொம்ப மைல்டாக நீங்கள் என்ன பண்ணணும், கோம் பண்ணணும், ரொம்ப இருத்தி பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் கொஞ்சம் அந்த மெஸ்ஸி லுக் கிடைக்கும். ஸோ நான் எல்லாமே என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் எந்தெந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அங்கேயும் நான் பேக் கோம் பண்ணிவிட்டு ஒரு சைடாக நான் எடுத்துக்கிறேன். என்னோடய லெஃப்ட் சைடில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 பார்ட்டிஷனாக எடுத்துருக்கிறேன். 2 பார்ட்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டிஷன்லேருந்து பின்னாடி இருந்து தான் முடி எடுக்கணும். 1 inch அளவுக்கு முன்னாடி எடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் பண்ணுற மாதிரி சென்டரில் விடுங்க. ஆயிரங்கால் பின்னர் சொல்லுவாங்களா, ஸோ அது மாதிரி தான். ஸோ ஒவ்வொன்றா பின்னாடி இருந்து ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் என்ன கொஞ்சம் லூஸாகவே பின்னுங்க. அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டைட்டாக பின்னாதீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு டைமும் பின்னாடி இருந்து ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து சென்டரில் விடுறேன். ஸோ அப்படி தான் மாறி நான் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக நம்ம பண்ணியாச்சு. நான் இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக அதை கொஞ்சம் புஃப் எடுத்து விடுறேன். எடுத்துகிட்டு அண்ட் ரைட் சைடில் இருக்கிறத கொஞ்சமாக நான் என்ன லூஸாக ஒரு பின் பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ இப்படி விடலாம், இதுவும் அழகாக தான் இருக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன், அதையும் கொஞ்சம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அண்ட் அதையும் ஒரு பாபி பின்னால் செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன், புஃப்னஸ் எவ்வளோ வேணுமோ, இப்போ நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேக்கும் பண்ணியிருக்கோம்ல, ஸோ நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் புஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ இழுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் இயரிங்லாம் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. பட் நீங்கள் 2 minutes இதை நீங்கள் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸோட மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all.